நான் ஃபாலோ பண்ணேன். நீ எதுக்குடா இங்க வந்த? உன்னை காப்பாத்துறது. கொலகாரி என்ற பேர் வராம உன்னை காப்பாத்து. கொலையா? என்ன சொல்ற? கார்த்திக் எங்க? என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? டேய் கார்த்திக் என்னடா பண்ண? கார்த்திக் என்னடா பண்ண? உதைச்சிட்டேன். ஐயோ அட பாவி. முழுசா சொல்றத கேளு. ஏய் ரேவதி நில்லு. ஏய் ஏய் அவனை கொலை பண்ண ரேவதிய அவதான் கொலகாரின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கொலை பண்ண ரேவதி ரொம்ப கன்ஃபியூஸா இருந்ததுனால எந்த பதிலும் சொல்லலை. எனக்கு என்னமோ கார்த்திக்கோட கொலையில மர்மம் இருக்கிறதா சந்தேகப்பட்டேன். உடனே அந்த ரூம்ல வச்சிருந்த கேமரா ரெக்கார்டு எடுத்து பார்த்தேன். என்ன சொல்ற? எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? ஏய் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? என்ன சொல்ற? அதுல பார்த்தப்ப கார்த்திகை ரேவதி கொலை பண்ணிட்டு இருந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். தப்பு பண்ணவங்களை கொலை பண்ண ரேவதி ஏன் மௌனமா இருந்தா, ஏன் தற்கொலை பண்ணிட்டானோ எனக்கே குழப்பமா இருக்கு. அதை இப்போ இந்த லேப்டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட 3 பேருமே செத்து போயிட்டாங்க. அப்புறம் இனிமே யாரை விசாரிச்சு யாரை காப்பாற்ற போறீங்க? உண்மையை மறைச்சு வச்சு கொட்டதுக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணி சட்டத்தை காப்பாற்ற போறேன். ஒரே நேரத்துல 4 ரெசார்ட்ல தங்குறது, ரூம்ல யாருக்கும் தெரியாம படம் பிடிக்கிறது, அதெல்லாம் எதுக்கு? உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல, உல்லாசமா இருக்கிறவங்கள படம் பிடிக்கிறதுக்கு, சீடி போட்டு வியாபாரம் பண்றதுக்கு, உங்க வசதியை பெருக்கிறதுக்கு. இப்ப மாட்டிக்கிட்டீங்க, அதனால ஒரு கண்டுபிடிப்பு நாடகம் போடுறீங்க. நீங்களே ஒரு பையனை செட் பண்றது, அவனை நீங்களே கொலை பண்றது, அப்பாவி பொண்ணுங்களை கொலையில மாட்டி வர்றது. அப்படி இல்லைன்னா தான் இந்த ஆதாரத்தை போலீஸ்ல ஒப்படைச்சிருப்பீங்களே. போலீஸ்ல ஒப்படைச்சிருந்தா என்ன ஆகும்? அப்படி என்ன ஆயிடப்போகுது சொல்லுங்க? இந்த வீடியோ ரெக்கார்டர் ஆதாரத்தை வச்சு ரேவதி தான் கொலைகாரின்னு கேஸை ஈஸியா க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறம் உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாம போயிருக்குமே. இந்த கொலையை அந்த பொண்ணு செய்யல. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இந்த ரெசார்ட்ல நாங்க தங்கி இருக்கும் போது அந்த பொண்ணு கொலை செஞ்ச அன்னைக்கு நீங்க மட்டும் ஏன் இல்ல? எங்க போனீங்க? அந்த ரூம்லயும் கேமரா வச்சிருப்பீங்கல்ல? அந்த ரெக்கார்டையும் நான் வச்சிருக்கேன். எடுத்து பார்த்தா கொலைகாரன் யாருன்னு தெரியும். யாரும் இல்லாத நேரத்துல அவன் மட்டும் தனியா மயங்கி விழுந்திருக்கா. சரோ சரோ என்னாச்சு? எந்திரி 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 எந்திரி. என்னாச்சு? ஏதோ மயக்க வர மாதிரி இருக்கு. வெறும் மயக்கமா இல்ல மன்மத மயக்கமா? டேய் வேண்டாம். வேணா வேணான்னா பொம்பளைங்க பாசையில வேணும்னு அர்த்தமாமே. எடுறா கைய. என்ன சொல்ற? சொல்றா. சரோ எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? கல்யாணம் எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? இல்ல வெறித்தனமா சொல்லுடா. எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற? சொல்லுடா. எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற? சொல்லுடா. சொல்லுடா. ஏய் என்ன பண்ற? குடிடா. கட்டி குடிடா.
இவ்வளவு வெறியோட கொலை பண்ணிருக்கிறா? பண்ணவே இல்லைன்னு சாதிச்சிட்டாளே. அவ நடிச்சே நம்மளை ஏமாத்திட்டா. எல்லாரும் ஒரே மாதிரியே நடிப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி எப்படா கல்யாணம் பண்ண போறேன், எப்படா கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லியா கொலை பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. எல்லாருமே தலகாணி யூஸ் பண்ணுவாங்க. பெட்ரூம்ல கைக்கு பக்கத்துல அதுதானே இருக்கு. இப்படியே வாதம் பண்ணிட்டு இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. மிஸ்டர் விஆர், முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? இந்த கொலையெல்லாம் மனுஷங்க பண்ணலன்னு சொல்றேன். என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போட்ட கணக்கெல்லாம் தப்பு தப்பா போயிடுச்சு. உங்களை பிடிச்சதும் கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். இன்னும் குழப்பமா இருக்க. நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. சொன்னா தானே தெரியும். இந்த கொலை ஒரு மர்ம சக்தியால நடந்திருக்கு. அப்போ கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? கண்ணுக்கு தெரியாத சக்தியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்ன சொல்றீங்க? அப்படின்னா ஆவி கொண்டிருக்குங்கிறீங்க. அதை நீங்க கூட நம்புறீங்க. ஆமா, நம்புறேன். தருமபுரி மாவட்டத்துல நம்பிபுரம் கிராமத்துல 10 பேரை கொலை பண்ணிட்டு ஆவி நடமாடிட்டு இருக்குன்னு இன்னும் ஜனங்க நம்பிட்டு இருக்காங்க. ஜனங்க நம்பலாம், சட்டம் நம்பாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாங்க, அதையும் ட்ரை பண்ணிடலாம். இல்ல எனக்கு அப்படி ஒன்றும் தோணல. போகலாம். இப்ப நீ வர்றியா வரமாட்டியா? நீங்களா? என்னாச்சு? வந்திருக்கிறது யாரு? ராஜேஸ்வரி வந்திருக்கானா? தேடி ஒரு உறவு வந்திருக்கு. உண்மையை சொல்லு. ஏய், ஏய், யார் கொன்னது? மாமியாரு நாத்தனாரு சேர்ந்து கொண்டுட்டு. ஏய், நிறுத்து. போது நிறுத்து. விஆர், ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். அப்ப எதுக்காக நீங்க வந்தீங்க? இவரை பத்தி கேள்விப்பட்டுதான். இப்பவே இந்த விஷயத்த இவர்கிட்ட பேசி ஆகணுமே. இந்த கேஸ் முடிஞ்சோடனே வந்துருவாரு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்தா குடி. நல்லது சாமி. கைத்த கட்டிக்கோ. ஆகட்டும் சாமி. செத்து போன மனைவி ஆவியால உன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சாமி, உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். பேப்பர் நியூஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? எனக்கு படிக்க தெரியாதே. சுத்தம். டிவியில நியூஸாவது பார்ப்பீங்க இல்லையா? ஓ, பார்த்துருக்கேண்ணே. அப்போ அந்த கொலையெல்லாம் யார் பண்றாங்கன்னு கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? இதெல்லாம் போலீஸ்கார வேலை. அவங்களும் போலீஸ்காரங்க தான். ஆமா சாமி, உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். ஏதோ படிக்காத ஜனங்க நம்புறாங்க. அதை வச்சு நாங்கள் பொழப்பு நடத்திட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் படிச்சவங்க, என்னை நம்பி வரலாமா? அறிவுரைக்கு மிக்க நன்றி. போகலாமே. முறைக்காதீங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. உண்மையிலே உங்களுக்கு தெரியாது? படிச்சவன்லாம் இங்க வரலாமான்னு ஒரு படிக்காதவன் சொல்றான் விஆர். அவங்க சொன்னா தானே உரைக்கும். சாமியார் சொன்னது பொய். எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? சாமியார் மூலமா ஆவி பேசுனதை நான் கேட்டிருக்கேன். அதெல்லாம் தான் பொய்ன்னு சாமியாரே சொல்லிட்டாரே. வீடியோ ரெக்கார்டர் படி மீனா குமாரி வந்திருக்கேன்னு சொன்னது பொய்யா? இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீனா குமாரிங்கிற பொண்ணோட கொலைக்கு அப்புறம் தான் இத்தனை கொலையும் நடந்திருக்கு. அந்த மீனா குமாரி தான் இந்த மீனா குமாரி ஆவின்னு நான் சொல்றேன். அப்போ அந்த மீனா குமாரி கொலைக்கேச மறுபடியும் விசாரிச்சா உண்மை புரிஞ்சிடும். விசாரிச்சிரும். அது அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த பொண்ணை கொலை பண்ணது ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட பையன். அதனால அந்த கொலைய தற்கொலைன்னு அவங்க மூடி மறைச்சிட்டாங்க. எக்ஸ் மினிஸ்டர் தானே, கரண்ட் இல்லையே. அப்போ ஷாக் அடிக்காது, தூக்கிடலாம்.
ரெடி நான் எர்ணாகுளத்துலேருந்து பேசுகிறேன். பிரகாஷ் எஸ்டேட்டுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் பெங்களூரில் தான் இருக்கான். ஃபாலோ பண்ணுங்க. ஓகே ஓகே. சார் கிளம்பிட்டாரோ என்னவோ தெரியல. யாரு ஃபோன்ல? ஃப்ரெண்டு நீங்க பேசிட்டு இருக்கு தோ சீக்கிரம் வந்துரு. ஹலோ ஹலோ, நான் தான் அருவங்கோட்டை சாமியார் பேசுகிறேன். சொல்லுங்க சாமி. நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சு. போலீஸ் வந்துட்டு போகுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பா. பாத்துக்கிறேன் சாமி. இனிமே உன்னை ஆண்டு வந்து அப்பா காப்பாற்றணும். ஏன் ஓடி ஒளிற? உண்மையை சொல்லு. ஏய் வேண்டாம், விட்டுடு. நான் மோசமான ஆளு. உனக்கு என்ன வேணும்? நீ தானே வேணும். அப்பா வாங்கிக்க.